ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை வாழ்க்கை எனக்கு ஏன் இப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை என்று எப்பொழுதும் எல்லா நிலையிலும் புலம்பிக் கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் பிடித்தது போல நடக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. அதுவே அவனுக்கு ஒரு சின்ன விஷயம் பிடிக்காதது போல நடந்துவிட்டது என்றால், வாழ்க்கையா இது எனக்கு சரியே இல்லை, வாழ்க்கையா எனக்கு இது பிடிக்கவே இல்லை, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் என்ன செய்வது? நான் வாழாமலேயே இருந்திருக்கலாம், பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்ற ஒரு பேச்சுகள் வருகிறது. ஆனால் ஒரு பிரச்சனையை கொடுப்பதற்கு முன்பு உங்களுக்கு இதால் தாங்க முடியுமா, இதால் நல்ல விஷயம் நடக்குமா, இதால் என்ன விஷயம் நடக்கும் என்பதை எல்லாம் நான் தெரிந்துதானே வைத்திருக்கிறேன். தெரியாமல் எதையும் இந்த தெய்வமாகிய நான் உனக்கு தரவில்லை தானே. உனக்கு இன்பத்தையும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு எல்லா விதமான இன்பத்தையும் தர வேண்டும் என்றுதானே உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து கொண்டு இருக்கிறேன். பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான ஏற்றங்கள் எல்லாமும் வரிசையாகவே வர ஆரம்பிக்க போகிறது. புரிகிறதா? வரிசையாக பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் வர ஆரம்பிக்க போகிறது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் மன உளைச்சல்களாகவே இருக்கிறது. ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் அல்ல. எல்லா விஷயத்திலேயும் மாற்றங்கள் என்ற ஒன்று கண்டிப்பாகவே வரும். அது உனக்கு மட்டும் அல்ல, இங்கு பிறந்திருக்கும் அனைவருக்குமே தான். அவனுக்கு அவன் என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்தால் அவன் முன்னுக்கு வருவானோ அந்தந்த நேரங்களை அவனுக்காக கொடுத்து முன்னேற வைப்பேன். இதுதான் இந்த சாயுடைய மிகப்பெரிய விஷயம். எதையுமே தராமலோ, நீ இதை செய்து விட்டாய் அதனால் இதை தரமாட்டேன், அதை தவறு செய்து விட்டாய் அதை தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். தவறுகள் என்று செய்தால் அதை கர்ம வினையில் எழுதி அடுத்த கட்ட வாழ்க்கை என்று ஒன்று இருக்கல்லவா, அடுத்த ஜென்மம் அதில் வந்து சேர்ப்பேன். அதே மாதிரிதான் போன ஜென்மத்தில் நீ செய்த வினைக்காக, போன ஜென்மத்தில் நீ செஞ்ச செயலுக்காக இந்த ஜென்மத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால்தான் நான் அப்பப்போ வந்து சொல்வேன், அடுத்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று உனக்கு இருக்கக்கூடாது என்றால் எந்த ஒரு கஷ்டத்தையும், எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் தவறாக செய்து விடாதே, யாருக்கும் துரோகத்தை செய்து விடாதே, யாருக்கும் எப்பொழுதும் மனம் காயப்படுவது போல பேசிவிடாதே என்பதை நான் சொல்வேன். ஆனாலும் சில சமயத்தில் கேட்கிறாய், சில சமயத்தில் கேட்க முடியாமல் எல்லா விஷயத்திலேயும் தவிக்கிறாய். தெய்வம் எப்பொழுதுமே யாருக்குமே ஒரு தவறான வழிகளை காட்டாது, நேரான வழியை தான் காட்டும். அதே மாதிரிதான், நன்றாக தெரிந்து கொள், அதே மாதிரிதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் வாழ்க்கை மாறும். அதே நேரம் இவனுக்கு இப்பொழுது நல்லது நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் நடக்கவில்லை என்று யாரையும் எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்காது. எதுவாக இருந்தாலும் வாழ்வில் மாற்றங்கள் வரும் என்பதையும் மறந்து விடாது. நீ செய்யும் செயலுக்கு உனக்கான நன்மைகளும் நடக்கும், மற்றவன் செய்யும் செயலுக்கு நன்மைகளும் நடக்கும். ஒரே திரியாக ஒருவன் கஷ்டப்படுவதும் அல்ல, ஒரே திரியாக ஒருவன் வாழ்க்கையில் துன்பப்படுவதும் அல்ல. எல்லாமும் மாறும், எல்லாமும் அற்புதமும் அதிசயமும் நடக்கும். தேவையே இல்லாமல் என் வாழ்வில் இது மாதிரி சூழ்நிலை வந்துவிட்டது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்துவிட்டது என்று நினைத்து 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 கலங்கி கலங்கி வாழ்க்கையில் துன்பத்தையே எப்பொழுதும் வைத்துக் கொள்ளாதீர்கள். துன்பத்தை எவன் ஒருவன் பக்கத்திலேயே வைத்துக் கொள்கிறானோ அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான் என்பதே அர்த்தம். சிலருடைய வாழ்க்கையை நீ பார்த்திருக்கிறாயா? பணம் இருக்கும்,
அவர்களுக்கு தேவையான அனைத்தும் இருக்கும். நிம்மதி இல்லாமலேயே இருப்பார்கள். நீ நினைக்கிறாய் பணம் இருந்தால்தான் நிம்மதி, பணம் இல்லை என்றால் நிம்மதியே இல்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அப்படி அல்ல. பணம் இருந்தாலும் எங்கு நிம்மதி இருக்குமோ அங்கு நிம்மதி இருக்கும். நிம்மதியை என்பது வெளியில் காசு பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. அது அவனுடைய கையில்தான் இருக்கிறது. எவ்வளவு பணம், எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் அவனவன் மனசுக்கு திருப்தியோடு வாழ்ந்தால் மட்டும்தான் அது இன்பமான ஒரு விஷயங்களாகவே மாறும். நீ தொடர்ந்து உன் வாழ்வில் எல்லா விஷயத்திற்காகவும் கவலைப்படுகிறாய். அப்படியெல்லாம் கவலைப்பட்டாய் உன் வாழ்வில் உன்னால் அடுத்தடுத்த விஷயத்தில் கவனத்தை செலுத்த முடியாது. உனக்கு யோசனை உனக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் பிறந்தால் மனிதர்கள் எல்லோரும் யோசித்து யோசித்து ஒரு விஷயம் நடக்காததற்கு முன்பும் சரி, நடப்பதற்கு முன்பும் சரி, யோசித்து 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 பலவிதமான கஷ்டங்களையும் பலவிதமான விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் பார்க்கத்தான் செய்வார்கள். அதில் நீ கொஞ்சம் அதிகம் நடக்காத சில விஷயத்தை எல்லாம் போட்டு யோசிக்கிறாய். தவறான விஷயம் உன் வாழ்வில் நடக்காது என்று நான் சொல்லிவிட்டேன். புரிந்ததா? அதற்கு பிறகு எதற்கு கவலை? என்ன விஷயத்திற்கு கவலை? கவலைப்படுவதற்கு ஒரு அளவு உண்டு. இரவு நேரம் முழுவதும், பகல் நேரம் அத்தனையும் கவலையோடு இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. வெறுப்புகளை எப்பொழுதும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காட்டிக்கொண்டே இருக்காது. வெறுப்புகள் என்பது ஒரு மனிதன் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில் தன் மீதே அவன் வெறுப்புகளை காட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி அவன் காட்டிக்கொண்டே இருக்கிறான் என்றால் தன்னுடைய தலையிலேயே அவனே மண்ணள்ளி போட்டுக் கொள்கிறான் என்பது மட்டும்தான் அர்த்தமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. புரிந்ததா? இன்றும் சரி என்றும் சரி வாழ்க்கையில் இன்பங்கள் நடக்கும். வாழ்வில் எல்லா விதமான வசதிகளும், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும், எல்லா விதமான ஏற்றங்களும் வாழ்வில் நடக்கும் இனி வரும் காலம். ஆனால் இப்பொழுது நான் சொல்லும் எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய மூளைக்கோ ஏறாது. காரணம், இப்படித்தான் சொல்கிறீர்கள், ஆனால் எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லை. இது மட்டும்தான் உன்னுடைய மனதுக்குள் இப்பொழுது ஏறியிருக்கும் விஷயங்கள். நான் தானே சொல்கிறேன், உனக்கு இதுவரைக்கும் கஷ்டத்தை கொடுத்த இந்த சாய் தானே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதையுமே சொல்கிறேன். எல்லா விதத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் நான் உனக்கு துணை இருப்பேன். பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான ஏற்றங்களும் நிச்சயமாகவே நடந்து உன் வாழ்வில் பல்லாண்டு காலங்கள் திருப்தியோடு நல்ல நல்ல விஷயங்களோடு இருக்கும். நம்பினால் எல்லாம் நல்லதுக்கே. எப்பொழுதும் உன்